character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening to all the 12th standard viewers. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த சாப்டர்ஸை ஃபுல்லாகவே ரீகால் பண்ணுங்கள். எல்லா வர போகிற எக்ஸாமுக்கு நல்லா ரெடி ஆகிடுங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூ டாபிக், அதாவது நியூ லெசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது நீங்கள் லோயஸ்ட், அதாவது என்னது 10th 11th பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எதுவும் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதை முக்கியமாக நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கலப்பு எண்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கலப்பு எண்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இன்க்ளூட் ஆகியிருக்கிறது. ஓகேங்களா, அந்த சாப்டர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிசன் டு ஹியர். இந்த சாப்டர்ஸில் நம்ம என்னெல்லாம் அவுட்கம்ஸாக கற்றுக்க போகிறோம், இது சாப்டர்ஸ் ஆஃப் த எண்ட் ஆஃப் த பார்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம், இந்த சாப்டர்ஸில் நீ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன தெரிஞ்சிக்க போகிறோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் ரியல் லைஃப் இதில் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், இது வரைக்கும் எந்த சாப்டர் எங்கே அப்ளை பண்ணுறோன்றது தெரியாமலே படிச்சிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய கண்டென்ட், அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பேஜ்லேயே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சாப்டருக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன், அது என்ன தியரி, அதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எங்கேருந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக எங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோன்றது தான் அதை நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் லைஃப் கான்டெக்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேர் கான்டெக்ட்ஸ்ன்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் யூஷுவல் representing in a phenomenon that has two parts varying at the same time. Okay, other two parts varying at the same time. For instance, an alternating current, engineers, doctors, scientists, vehicle designers and others who use electromagnetic signals need to use complex numbers. இங்கெல்லாம் அவங்க ஃபீல்டில் அவங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. அதே போல் ஃபார் ஸ்ட்ராங் சிக்னல் டு ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன், அதை நம்ம வச்சு நம்மளுடைய இலக்கை வந்து நிர்ணயிக்க முடியும். ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஹேவ் எசென்ஷியல் கான்க்ரீட் அப்ளிகேஷன்ஸ் இன் ஏ சிக்னல் ப்ராசஸிங், அதாவது சிக்னல் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் தியரி, electromagnetism and fluid dynamics and quantum mechanics, cartography and vibration analysis. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் இந்த டிவிஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த சாப்டருடைய என்ன லாஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன், இந்த சாப்டரை முடிக்கும் போது உங்களுக்கு என்னென்னலாம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே போல் plot the complex numbers in a organ plane, ஒரு ஆர்கன் பிளேனில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பிளாட் பண்ணுறாங்க. அதே போல் கான்ஜுகேட் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். அதே போல் ஃபைண்ட் த போலார் ஃபார்ம் அண்ட் ஆய்லர் ஃபார்ம் ஃபார் ஏ
ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது போலார் ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும், ஆய்லர் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்றத காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ளை த டி மாய்வர் தியரம், அதாவது டி மாய்வர் தியரத்தை எப்படி nth ரூட்ஸில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த கன்சிடர் அபவுட் இந்த 5 ரூல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் லேர்னிங் அவுட்கம்ஸாக கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட். யூ வில் பி அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் த திஸ் சாப்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெரிஞ்சிருக்குமான்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பேஸ் பண்ணி வர டாபிக்ஸ் தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ before introducing a complex number, let us try to answer the question whether there exists a real number whose square is negative. That is the question for, what about the question, whether there exists a real number whose square is negative. Let's look at simple example to get the answer for it. Okay, இப்போ நான் அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். Consider the equations. என்னென்ன equations எடுத்துக்கிறோம் பாருங்கள், 1 and 2. equation 1 ஒன்று எடுத்திருக்கேன், equation 2 ஒன்று எடுத்திருக்கேன். இது இட் இஸ் a simple example for the complex numberக்கு ஒரு introduction கொடுக்கறது. என்ன equations, x square minus 1 equal to 0. How do I get the term, x square is equal to 1. and next one stepல பார்த்தீங்கன்னா taking a square cancel பண்ணுறதுக்கு root எடுக்கலாம். x is equal to plus or minus root 1. அப்போ x is equal to root 1 என்றது also same as also like that 1. அப்போ x is equal to plus or minus 1. Okay, it is clear about it is equation 1. and next one equation 2 will be considered x square plus 1 equal to 0. But then we get plus 1 is that is goes to minus 1. What we get the term x is equal to plus or minus root of minus 1. But root of minus 1, that is nothing but question mark. இதுதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் ஏ இமேஜினரி. ஓகே, ரூட்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுனாலே இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றுக்கும் டயக்ராமேட்டிக்காக பிக்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன டயக்ராமேட்டிக் பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, equation 1 has 2 real solutions. என்ன 2 real solution, x equal to 1 one of the solution, x equal to minus 1 is another one solution. We know that solving an equation in x is equal to finding the x intercepts of a graph of f of x is equal to x square minus 1 crosses the x-axis at minus 1 comma 0 and 1 comma 0. This is a x-axis at the midpoint, that is a consider about. This clear? And second equation will be figure about the term. What about in terms of x square plus 1, it is a upper of the terms in a above the axis. By the same logic, equation 2 has no real solution. Why? It is because no real solutions, then the graph of f of x is equal to x square plus 1 does not cross the x-axis. இதில் எனக்கு does not cross, இந்த x-axisல இதுலையுமே cross ஆகல. அப்போ no real solution சொல்லிக்கலாம். அப்போ we can see this by looking at the graph of f of x is equal to x square plus 1. இதை நம்ம பிக்சரோட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். x-axisல இது இங்கே இன்டர்செக்ட் ஆகல, இங்கே x-axisல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா தான் it is a real solution சொல்லுவோம். ஓகேங்களா, it is a considerable புரியுதா இது ப்ராப்ளம்ஸ். this is because when we square of a real number, it is impossible to get a negative real number. Okay, this is a very important one. We square of a real number, it is impossible to get a negative real number. Okay, if the equation 2 has solution, if the equation 2 has solutions, then we must create an imaginary and as a square root of minus 1. Okay, and square root of minus 1, this is a imaginary unit, that is root of minus 1 is denoted by, the root of minus 1 is denoted by I square. Okay, root of minus 1 அப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இல்ல minus 1 is equal to I square. Okay, it is also same. Okay, in this order, that is it tells that
I square is equal to minus 1, we can use this fact and find the powers of I. Okay, இப்போ powers of unit of imaginary unit I பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது powers of the terms எதெல்லாம் powers எனக்கு I கிடைக்கும், எங்கே எனக்கு imaginary constant values find out ஆகும், அந்த டேர்ம்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு anything power 0 nothing but 1. அப்போ in terms of I power 0 nothing but 1, that is you will be considered. I power 1 nothing but I. Okay, and also I square apply பண்ணுறேன். I square இப்போ தான் சொன்னோம், இங்கே that is equals to minus 1. I cube சொல்லும்போது I square into I ன்னு எழுதலாமா? What about I square? minus 1. அப்போ minus 1 into I in terms of I தான் வரப்போகுது, that is equals to minus I. அப்போ I cube is equal to minus I. Next one, I power 4, that is equals to I square into I square எழுதலாமா? அப்போ I square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 1 into minus 1, that is equals to 1. Negative into negative, positive. அப்போ then we get the answer is equals to 1 ன்னு சொல்லிக்கலாம். It is clear about இங்கே அதே same as also reciprocal of the terms will be find out the terms. Okay, நீ reciprocalக்கும் will be find out the calculation about. Okay, in this table column உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், powers of imaginary unit I. Okay, we note that for any integer n, I power n has only 4 possible values. Only for 4 possible values, they correspond to values of n when divided by 4. Leave the remainders. எனக்கு என்னென்ன remaindersல கிடைக்கும்? Okay, 1 0 1 2 and 3. This is 4 values of remainders. Okay, but then that is when it is the remainder integers n is less than or equal to minus 4 or n is greater than or equal to 4. Okay, this is for interval of the terms. Okay, using division algorithm, you already 10th 9th எல்லாத்துலயுமே படிச்சது தான் division algorithm. N can be written as, what about n can be written as? That is a division algorithm theorem. N is equal to 4q plus k. K is the remainder. K is எதுக்கு between இருக்கும்? 0 less than or equal to k less than 4. There is a possible values of 0 1 2 3. This lies between the value. Okay, k and q are integers. k வும் q எனக்கு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா integers values இருக்கும். And we write the terms I power n is equal to I power 4k plus q. 4q plus k, that is you will split the term, that is 4 power I power 4q into I power k. In a basic same base இருந்துச்சுன்னா powers will be added, I will split the term. Again we will be split the term I power 4 whole power q into I power 4 nothing but whatever will be get the answer 1. Okay, 1 power q into I power k. அப்போ 1 anything power any value. Okay, 1 is nothing but 1 க்கு anything power values will be choose, you will get the value 1. அப்போ 1 into product of the any value is equal to same value, that is I power k. It is clear about I power n nothing but I power k. It is clear. ஓகே, இதை பேஸ் பண்ணி வர ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஓகே, அப்போ வாட் அபவுட் த சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் நியர் ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் இந்த டேர்ம்ஸை? நீங்கள் கொஷினில் எனக்கு I power 7 கொடுத்துருக்காங்க. I power 7, I power 1729 and I power minus 1924 and plus I power 2018 and fourth one பார்த்தீங்கன்னா sum of n is equal to 1 to 102 I power n and fifth one பார்த்தீங்கன்னா I square and multiple of I cube and so on I power 40. in this order எனக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பார்ட்டாக நம்ம சப்டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் I power 7. I power 7 nothing but வாட் அபவுட் ஸ்ப்ளிட் த ஆர்டர்? எனக்கு ஹையஸ்ட் பவர் எனக்கு எதில் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 தான் will be considered. அப்போ I power 4 plus 3. 7 is the splitting the order 7 in terms of 4 plus 3. அப்போ I power 4 that is equals to what we will consider about I power 4 into I power 3. I power 4 nothing but 1. I power 3 nothing but minus I. Okay, that is equivalent to minus I. This clear about? And also second one questions will be considered I power 1729. What about will be 1729 in terms of splitting in the order 1728 which is divisible by 4.
okay, 1729 divisible பண்ணி reminders what we get the term 1. அப்ப then we get the terms that is equals to I power 1. This is values for 1. அப்ப 1 into I power 1 is equal to I. Okay, it is clear. Therefore next one, third one will be considered about I power minus 1924 in terms of minus 1924 is a power terms of, it is a divisible by 4, then we will get the, what about the remainders, it will be 0. Appa anything power 0 nothing but 1. Appa therefore that is equal to I power 0 nothing but 1, and this is also 2016 is a divisible by 4 and remainders will be get the 2. Appa then 4 I square, appa I square nothing but minus 1 plus 1 minus 1 will be get the answer will be 0. Okay, it is clear about. And next one will be considered the term fourth one. What about the fourth one, splitting of order n is equal to 1 to 202 I power n, that is will be considered 1 I power 1 I power 2 I power 3 I power 4, first sum of the terms. Adhe 4 terms will be split order. Okay, adhe same splitting order in terms of high power 4 terms splitting the terms, last only for 2 terms will be remaining at the top, I power 101 plus I power 102. It is clear. In terms of I power 4, this is also same types about in terms of I power 1 I power 2 I power 3 I power 4, and also I 1 2 3 4. It is also will be considered. It is a it is a divisible by remainder is will get the 1. Okay, 0. But therefore that is will be considered 101. It is a remainder of the term 1 and I power 1, and also remainder of the terms I power 2. But therefore this also 1 I plus I square nothing but minus 1, I cube is equal to minus I power 4 nothing but 1. Appa plus 1 minus 1 will be get the answer is 0, and plus I minus I will be cancel about 0. All the terms will be, it will be 0. Okay, only for 2 values are here. Enna 2 values pathinaka I plus of minus 1. Okay, I square nothing but minus 1. Appa I minus 1 is clear. Appa therefore minus 1 plus I, what is this number? இப்போ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு சீரீஸில் நம்ம எடுத்தோம். இப்போ இங்கே கிடைச்சிக்கிற இது என்ன நம்பர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகம் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இட் இஸ் பிகம் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். ஓகே, இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இட் இஸ் டினோட்டட் அபவுட் z equal to x plus iy. Okay, in a real part and imaginary part will be considered about that. This is for complex numbers சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த one fifth one part என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. What about the in fifth one part? Fifth one I square I cube and so on I power 40, that is equal to I power 1 plus, it is a base is same, it will be powers will be added. But then we get the term I power 1 plus 2 plus 3 plus up to 40. But in terms of sum of the first n natural number will be already known the formula in a 10th standard. Sum of the first n natural number, we get the answer is equals to n into n plus 1 divided by 2. Okay, but then we get the answer 40 into 41 divided by 2. Then we will be simplify 40 in terms of 2 table cancel panna, what we get the answer 20. But 20 into 41 is equal to 820. But therefore what will be in terms of, it is a divisible by 4, what over the remainder will be 0. Then we get the term anything power 0 nothing but 1. It is a solution of the terms. It becomes a 1 mark type questions in this model of the same type of the questions எல்லாத்தையும் 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த மாதிரி மாடலில் கொஷின்ஸ் கேட்குறதெல்லாம் நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, ப்ராப்ளம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி இந்த சொல்யூஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க, எப்படி நமக்கு இந்த இடத்துல தட் இஸ் I power 0ன்னு சொன்னாங்க, இட் இஸ் எ டிவிசிபிள் பை 4. ஓகே, 4 டிவிசிபிள் பண்ணி ரிமைண்டர்ஸ் எனக்கு 0 1 2 3 அந்த பேஸில் வருது, அதுக்கு பவர் டேர்ம்ஸ் வில் பி யூஸிங் த condition. Okay, it is clear about. And next one topic is note one condition கொடுத்திருக்காங்க. It is also important one. What about the note condition? Root of AB, already split the term root of AB in terms of root 6 in terms of that is equal to root 2 3s are 6 ன்னு சொல்லுவீங்க, that is equal to root 2 into root 3. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அந்த மாடல் எடுத்தாச்சு. only if at least one of AB is non-negative.
அதாவது that is condition for at least one of AB is non-negative will be considered about. For example, 6 equal to 6 in terms of எப்படி எழுதலாம் perfect square right பண்ணும்போது root of 36. அப்போ root of 36 in terms of will be considered about -4 into -9. That is also 36. Okay, negative into negative positive, 4 9s are 36. Okay, அப்போ root of -4 root of -9, that is equivalence to எப்படி will be considered about, that is 2i and 3i, that is equivalence to 2 3s are 6, I into I square. Okay, I square nothing but -1. அப்போ there is nothing but -6 is a contradiction. நான் இங்கே என்னென்னு எடுத்தேன் 6ன்னு எடுத்தேன், நான் இங்கே என்ன ஆன்சர் சொல்கிறேன் -6ன்னு சொல்கிறேன். எப்படி வந்து உங்களுக்கு 6 ஈக்குவல் டு -6ஆ, இட் இஸ் எல்லாருமே தெரிஞ்ச கதை தான். ஓகே, 5 ஈக்குவல் டு -5ஆ, இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, அப்போ கான்ட்ரடிக்ஷன் பார்ட்டில் வருது. அது கான்ட்ரடிக்ஷன் பார்ட் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் வி ஹாவ் டேக்கன் இந்த இடத்துல நெகட்டிவ் ஆஃப் த சைன்ஸ் வில் பி சூஸ் நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ போத் த டேர்ம்ஸ் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஸ் ரூட் ஆஃப் த நெகட்டிவ் வேல்யூஸ், வி அரைவ்ட் அட் ஏ கான்ட்ரடிக்ஷன். இதுதான் என்னுடைய கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ therefore root of AB equals to root of A into root of B valid only if at least one of AB is non-negative. அதாவது ஒன் ஆஃப் த வேல்யூவாவது நான் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வில் பி சூஸ் அபவுட். ஓகே, டிஸ் கிளியர். இதுதான் இந்த நோட் கண்டிஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றா கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் y belongs to capital R, y square greater than or equal to 0. அப்போ then what about the root of the terms -1 into y square? அப்போ தட் இஸ் இப்படி எழுதினாலும் ஒன்று தான் இது, தட் இஸ் y square into -1 எழுதினாலும் இது இஸ் ஈக்குவலன்ஸ் தான். அப்போ therefore split the root of the value. அப்போ root of -1 இங்கே சொன்ன அந்த கண்டிஷன் வந்துருச்சா, it is valid only if at least one of AB is non-negative. ஒரு வேல்யூவாவது நான் நெகட்டிவில் வரணும். அப்போ ஒரு வேல்யூவாவது எனக்கு நான் நெகட்டிவ் வந்திருக்கா பாருங்கள், வந்திருக்குங்களே. அப்போ therefore root of -1 root of y square equals to root of y square root of -1. root of -1 is equal to I, that is square cancellation, that is y. அப்போ IY equal to YI, that is equals to same also. This is a picture oriented காமிச்சிருக்காங்க பாருங்கள். இனி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி நம்பர், ரியல் நம்பர். ரியல் நம்பரில் ரெண்டு டிவிஷனாக பிரிச்சுருவாங்க, ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பராக பிரிச்சுருவாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த பிக்சரில் உங்களுக்கு புக்லேயே நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிளியராக கொடுத்ததை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க எது ரியல் நம்பர், எதில் அதில் ரேஷ்னல் நம்பர் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர் என்ன, இமேஜினரி நம்பர்னால் எப்படி வரும்ன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் எதில் வந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷ்னல், இர்ரேஷ்னல் அண்ட் இது ஃபுல்லாகவே ரியல் நம்பர், அதுக்கு என்னென்ன வருது எல்லாமே இமேஜினரி நம்பர். இது டோட்டலி கம்பைன்ட் அபவுட் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இட் இஸ் ஏ சப் டிவிஷன், அதாவது என்னது ஹெட் ஆஃப் த டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட். இன் ஏ எக்ஸசைஸ் சம்ஸ் 2.1 will be homework question. All the sums will be worked out about, will be complete and send out the WhatsApp number. Okay, exercise 2.1 will be near 6 questions here. Okay, in a 6 questions all the sums will be worked out and complete about the homework notes and send out the WhatsApp number. And next topic, okay, in this section about what about in the next one pathina complex numbers. We have seen that the equation x square plus 1 equal to 0. இதை நம்ம ப்ரேயர்ஸில் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். x square plus 1 equal to 0 does not have a solution in a real number system. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோன்னா எனக்கு ரியல் நம்பர் சொல்யூஷனில் ஃபார்ம் பண்ணாது. அப்போ இன் ஜென்ரல் there are polynomial equation with real coefficient which have no real solution. அப்போ we enlarge the real number system so as to accommodate solutions of such polynomial equations. This has triggered the mathematicians to define a complex number system. Okay, அப்படி இருக்கிற நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது ஒரு மேத்தமெட்டிக்கலாக சொல்லி ஆகணுன்றதுனால we define about the mathematicians also define to a complex number system. Okay, in this section we define about what about in a define three definition of the terms. What about the terms complex numbers in rectangular form, complex number in a rectangular form, and second one nothing but organ plane, and third one nothing about algebraic operations on a complex numbers. Okay, it is clear.
these three types of the define about the term. The complex number system an extension of a real number system with imaginary unit I. Okay, the imaginary unit I with the property I square equal to -1 is combined with two real numbers x and y. By the process of addition and multiplication we obtained a complex number x plus iy. The symbol plus is treated as a vector addition, that is a mean for. What about the plus is mean for question kedana? That is a vector addition. Okay, it was introduced by Carl Friedrich Gauss என்றவர் தான் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, in 1777 and 1855. Okay, in a definition of the rectangular form. What about the definition of the rectangular form of a complex number? ஒரு complex numberக்கு definition, it is a 2 mark type questions. Okay, important one, in a definition of the rectangular form of a complex number. A complex number is of the form x plus iy or x plus yi. Okay, where x and y are real numbers. X and y are real numbers. X is called about real part and y is called about imaginary part. It is a rectangular form of the complex number. Imaginary part of the complex number, real part of the complex number we will be defined about. Okay, it is clear about in terms of some example for the given definitions. If x equal to 0, the complex number is said to be a purely imaginary. Then x is equal to 0, then will be a complex number is purely imaginary. அப்ப purely imaginary na என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா x equal to 0 வந்துச்சுனாக்கா, that is z equal to x plus iy. X is equal to 0, அப்ப then we'll get the term z equal to plus iy. அப்ப only for imaginary values மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. This is called about purely imaginary ன்னு சொல்லுவாங்க. If y equal to 0, okay, இங்க x equal to 0 ன்னு இருக்கும்போது purely imaginary. If y equal to 0 ன்னும்போது the complex number is pure said to be a real value. அதாவது purely real ன்னு சொல்லுவாங்க. in a real சொன்னாலும் it is over. Okay, 0 is the only number which is at once real and purely imaginary. 0 is an unknown சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, it is a 1 mark type question. 0 is only number which is at once real and purely imaginary. It is customary to denote the standard rectangular form of a complex number x plus iy as z, and we write x is equal to real of z and y is equal to imaginary of z. For instance, real of 5 minus I7, that is equal to, this number is will be considered about the complex number. It is a real part only for 5, but therefore that is equal to 5. And imaginary of 5 minus I7 is equal to, what about the imaginary of the numbers minus 7? Okay, it is clear about the number of the form alpha plus I beta. Beta is not equal to 0 are called imaginary non-real complex numbers. Then the equality of a complex number is defined as follows. Okay, அடுத்த டாபிக்ல next உங்களுடைய இதல பார்க்கலாம். ஓகேங்களா, we will see about the next class. And ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரையும் பார்த்து நம்ம புரியும் நினைக்கிறேன். எல்லாமே நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1 will be homework question. This is for all the exams will be homework and send out the WhatsApp number. Okay, and thank you to all. Remaining இருக்கிறத next classல பார்க்கலாம்.